நம்ம முன்னோர்கள்லாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிரிப்பு அப்படிங்கிறதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையை உருவாக்கக்கூடியதாக நம்ம முன்னோர்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, அந்த லாஃப்டர் அப்படிங்கிறது, லாஃப்டர் தெரப்பின்னு கூட இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, அந்த லாஃபிங் அப்படிங்கிறது வந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. குறிப்பா இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. சிஆர்பி லெவல்ஸையும் குறைக்கும். இதெல்லாம் ஆய்வுகளாக நம்ம சொல்லப்படுது. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ப்பா, நீ ஸ்ட்ரெஸ் இல்லாம இரு, உனக்கு பிடிச்ச விஷயத்த செய் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்றாங்க இல்லையா. இப்போ நிறைய பேருக்கு பாடுறது பிடிக்கும். இன்னைக்கு நிறைய சிங்கர்ஸ் பாருங்களேன், அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள விட அவங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ சிங்கிங் அப்படிங்கிறதும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையை கொடுக்கக்கூடியதாக தான் சொல்லப்படுது. அதே மாதிரி நிறைய பேர் டான்சர்ஸ் இருக்காங்க, ஆடுறதுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க பாடியில் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ செரட்டோனின், டோபமைன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன் லெவலை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷனை நல்லா குறைக்குது. அப்போது ஆடுறது, பாடுறது இதெல்லாமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நோய்க்கு அடிப்படை காரணம். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தோட நேரம் செலவிடுறது அப்படிங்கிறது முக்கியம்.